திமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்களுக்கு ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி பார்த்தா எப்பவுமே இருக்கும். அதானி அம்பானி எதிர்ப்பு. இப்போ எங்க போனாலும் வந்து அதானி தான் இது பண்றான், அம்பானி தான் எல்லாத்தையும் இது பண்றான், இந்தியா ரூல் பண்றது அப்படிதான் அப்படிங்கிறதுல வந்து அரசியலுக்காக அற்ப அரசியலுக்காக வந்து தொடர்ச்சியா ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த அதானி கூடயும் அம்பானி கூடயும் பாத்தீங்கன்னா ரகசிய டீலிங் யார் வச்சிருப்பாங்க பார்த்தா இதே திமுக சார்ந்தவர்கள் தான். அதைத்தான் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அதானியும் ஸ்டாலின் அவர்களும் ரகசிய சந்திப்பு ஏன் நடந்தது அப்படிங்கிற ரீதியில கேட்ட அந்த ஒரு கேள்விதான் ஸ்டாலின் அவர்களை வந்து மிகவும் பதட்டம் அடைய வைத்துள்ளது. அது மட்டும் இல்லாம அந்த பத்திரிகையாளர் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாலரா அடிக்கிற மாதிரியான ஒரு கேள்விதான் கேட்பாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு பத்திரிகையாளர் அந்த பத்திரிகையாளருக்கு கண்டிப்பா வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சல்யூட் தான் வச்சே ஆகணும். எதுக்காக பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் அவர்கிட்ட இந்த கேள்வி அவர் கேட்டார் பாத்தீங்களா, அதுக்கே வந்து அவர் துணிச்சலுக்கு கண்டிப்பா பாராட்டி ஆகணும். கண்டிப்பா அவருக்கு பாருங்கப்பா, அவர் ஏதாவது மிரட்டிக்கிட்டு ஏதாவது வச்சுட்டு கொடுக்க போறானுங்க. ஆனா அது மாதிரி ஆளுதான் நம்ம திமுக சார்ந்தவர்கள். தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெர்சஸ் அதானி சந்திப்பு, இந்த ரகசிய சந்திப்பு தான் தமிழ்நாட்டுல இப்ப வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்றைய அரசு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல மருத்துவர் ஐயா சம்பந்தமாக ஒரு அறிக்கை ஒண்ணு, அதாவது ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு வந்து பதிலளித்த ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு வேற வேலை இல்லை, அவர் வந்து ஏதாவது டெய்லியும் ஏதாவது ஒரு அறிக்கை வந்து விட்டுட்டு தான் இருப்பாரு அப்படிங்கிற ரீதியில வந்து அவர் பதில் சொன்ன விதம் வந்து தமிழக அரசியல மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பா தான் இப்ப பேசப்பட்டு கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி சார்ந்த பல பேர் வந்து பல கட்சிகள் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சுதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்களும் அதானி அவர்களும் ரகசிய சந்திப்பு பத்தி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அந்த அறிக்கையில பார்த்தா தெளிவாகவே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து அமெரிக்கா கோர்ட்ல ஸ்டாலின் தலைமையிலான தமிழகத்துல இருந்து ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்க அந்த அமெரிக்க கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்றாங்க. அந்த கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதானி அவர்கள் வந்து சூரிய சக்தி மின்சாரத்தை பெறுவதற்காக பல்வேறு மாநிலங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுத்திருக்காரு. அந்த மாநில பட்டியலே தமிழ்நாடும் இருக்கு. இப்படி ரீதியில வந்து இதை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து தெளிவுபடுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாம அதானியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரகசிய சந்திப்பு வந்து நீங்க சந்திச்சிருக்கீங்க, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிற ரீதியிலும் வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அது சம்பந்தமா ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க ஸ்டாலின் அவர்கிட்ட. அந்த கேள்விக்கு தான் ஆனா பொதுவா தெரியும், ஒரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எழுதி கொடுத்தா கூட வந்து சரியா படிக்க மாட்டாரு. அது வந்து நிறைய மீட்டிங்லாம் நம்ம பார்த்துருக்கோம். திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டதால ஃபர்ஸ்ட் இதை பத்தி கேள்வி கேட்டுன்னு போயிட்டாரு. போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து அவர் கேட்கற இது துறை சம்பந்தமான அமைச்சர் வந்து ஏற்கனவே பதில் சொல்லிட்டாருன்ட்டு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பத்திரிகையாளர் வந்து கேட்கிறாரு. கேட்டோடனே ஸ்டாலின் அவர்கள் வந்து கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. இது மாதிரி எப்படி அவர் அது மாதிரி ஒரு அறிக்கை விடலாம், அவருக்கு வந்து வேற வேலையே இல்லை, சும்மா டெய்லியும் ஒரு அறிக்கை விட்டுட்டு தான் இருப்பாரு அப்படிங்கிற ரீதியில அவர் பேசிய பேச்சு தான் இப்ப தமிழ்நாட்டுல பெரிய அளவில் ஒரு போராட்ட கலவரமாக நடந்து கொண்டிருக்கிறது சொல்லணும். இப்ப தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல பாமரர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 25,000 பேருக்கு மேல வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரீதியிலாம் வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த வகையில ஸ்டாலின் அவர்களுடைய பேட்டி உண்மையாலுமே சரியா தவறா அப்படிங்கிற ரீதியில நம்ம வந்து அழைத்து ஆரம்பிக்கும் போது ஒரு எதிர்கட்சிகளோட ஒரு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒவ்வொரு துறையிலும் என்ன மாதிரியான ஊழல் நடக்கிறது, ஒரு அந்த ஊழல் வந்து எப்படி முதலமைச்சர் கவனத்துக்கு சென்றதா இல்லையா அப்படிங்கிற ரீதியில அவர்கள் அறிக்கை விட்டு அது வந்து முதலமைச்சர் பார்வைக்கு பட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் எதிர்கட்சிகள் வந்து செயல்பட வேண்டும். ஏன்னா இப்ப வந்து ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அனைத்து துறைகளோட அந்த செயல்பாடுகள் வந்து அவருக்கு தெரியுமா பார்த்தா கண்டிப்பா தெரியவே தெரியாது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் பல்வேறு துறைகளை வந்து கவனிச்சிட்டு இருப்பாரு. இப்படி ரீதியில வந்து ஒவ்வொரு துறையும் வந்து ஆழ்ந்து உத்து கவனிச்சுலாம் அவரால் வந்து பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ரீதியில தான் எதிர்கட்சிகள் வந்து ஒரு அறிக்கையை விடுவாங்க, இந்த துறையில இப்படி நடக்குது, அந்த துறையில அப்படி நடந்துட்டு இருக்கு, ஆசிரியர் துறையில பாத்தீங்கன்னா இன்னும் இத்தனை வேக்கண்ட்லாம் இருக்கு, நீங்க இன்னும் போடாம இருக்கீங்க. இது மாதிரியான அறிக்கைகள் மூலியமா மட்டும்தான் அரசுக்கு, ஆளும் அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு செல்ல முடியும். இது வந்து எதிர்கட்சிகளோட கடமை. அதற்கு பதில் சொல்வது ஸ்டாலினோட தார்மீக உரிமை. இதுதான் தமிழக அரசியலோட ஒரு நாகரிக ஒரு செயல்பாட்டிற்கு ஒரு ஒரு உண்மையான ஒரு அர்த்தம் பார்த்தா. ஆனால் இதை சற்றும் வந்து சிந்தித்து செயல்படாத ஸ்டாலின் அவரோட நேற்றைய பேட்டி பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னது ஒரு அரசியல் அநாகரிகமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இன்னும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து துபாயில இருக்காங்க. காலநிலை மாற்றம் சம்பந்தமாக
அங்க வந்து ஒரு கருத்தரங்கு நடக்குது. அதுல விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அவர் வந்து அங்க துபாய்க்கு சென்றிருக்காரு. கண்டிப்பா அவர் வந்து மறுபடியும் தமிழக திரும்பவுடனே இதுக்குண்டான மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்மை வந்து அவர் ஆற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம வன்னியர் சம்பந்தப்பட்ட இடஒதுக்கீடு வந்து இன்னும் 28ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு வன்னியர் சமூக தியாகிகளுக்கு வந்து நினைவு மண்டபம் மு.க.ஸ்டாலின் வந்து விழுப்புரம் மாவட்டத்துல திறந்து வைக்கிறதுக்காக போறாரு. கண்டிப்பா வந்து அவருக்கு அந்த இடத்துல பல்வேறு இடங்கள்ல கருப்பு கொடி காட்டுவதற்கான வேலைகளும் இருக்கு. இது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா, ஏன்னா அனைத்து எதிர்க்கட்சிகளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக கூட்டணி கட்சிகளை தவிர்த்து மற்ற அனைத்து எதிர்க்கட்சிகளும் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருமே வந்து மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு வந்து மிகவும் தவறான ஒரு விஷயம் தான் அப்படின்ட்டு. அப்படியே அப்ப அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய சமீபத்திய அறிக்கைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க பாருங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 23 அறிக்கை கொடுத்திருப்பாரு. அதுல வந்து 2 அறிக்கை மட்டும் தான் கட்சி சம்பந்தப்பட்ட அறிக்கையா இருக்கும். மிச்சம் 21 அறிக்கை பாத்தீங்கன்னா மக்கள் நல சார்ந்த அறிக்கைகள் மட்டும்தான். ஆசிரியர் துறையில ஆரம்பிச்சு, மருத்துவத்துறையில ஆரம்பிச்சு, அனைத்து துறையில வந்து என்ன மாதிரியான செயல்பாடு நடக்குது, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரியான குறைகள்லாம் இருக்கு. இதை நீங்க எப்ப நிவர்த்தி பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் சம்பந்தப்பட்ட துறைகளோட அறிக்கைகள் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. இது வந்து ஒரு எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய ஒரு வேலை தானே இது. அவர்களோட கடமை தானே. அதை தான் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து திறமையா செஞ்சுட்டு இருக்காரு. இந்த துறையில புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்காருல்ல. இது வேற யாராச்சும் செய்வாங்களா? இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா அரசுக்கு எதிராக மருத்துவர் ஐயா ராமதாஸ் வந்து அறிக்கையை விட்டுக்கிட்டால, அதனால வந்து காண்டான மு.க.ஸ்டாலினோட எதிர்வினை தான் நேற்றைய பிரஸ் மீட்ல அவர் பேசிய பேச்சுன்னு சொல்லி ஆகணும். உண்மையாவே இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து 2006ல இருந்து 2011 வரைக்கும் வந்து முதலமைச்சர் இருந்தாரு. அந்த இடத்துல மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து எந்த ஒரு அறிக்கை விட்டாலும் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்வாரு பாத்தீங்கன்னா, தைலாபுரத்திலிருந்து அறிக்கை மூலம் எனக்கு தைலம் வந்துள்ளது, அது வந்து எனது தலைவலியை தீர்க்கும் அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு தார்மீக ஒரு நாகரிக அரசியலை கடைபிடித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் தான். அதனாலதான் அவருடைய சாவுக்கு வந்து மெரினால இடம் கொடுக்க முடியாது, கோர்ட்ல வழக்கு இருக்கு அப்படிப்பட்ட ரீதியில் வந்து சொல்லும் போது மருத்துவர் ஐயா ராமதாஸ் தலைமை அந்த பாமக தான் அந்த வழக்கை போட்டுருந்தது. மெரினால வந்து யாருடைய பணத்தையும் புதைக்க கூடாது அப்படிங்கிற ரீதியில வந்து அந்த வழக்கை போட்டதே பாமக தான். அப்படி ரீதியில வந்து மு.க.ஸ்டாலின் நடு இரவுல நடுராத்திரியில போயிட்டு மருத்துவர் ஐயா கிட்ட போய் கெஞ்சி கேட்டாரு. இது மாதிரி வந்து கொஞ்சம் நீங்க அந்த வழக்கு வாபஸ் வாங்கினாதான் மெரினால புதைக்கிறதுக்கு வந்து இடம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ரீதியில அந்த நடுராத்திரியில மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து கெஞ்சும் போது தெரியல உங்களுக்கு வேற வேலையே அவருக்குலாம் இல்லைன்ட்டு. நடுரோட்டில் கெஞ்சும் போது மருத்துவர் ஐயா ராமதாஸ் கிட்ட மு.க.ஸ்டாலின் அவர்களை கெஞ்சும் போது அப்பெல்லாம் தெரியல இது மாதிரி இவர் வேற வேலையே இல்லையா, இவர்கிட்ட நம்ம ஏன் கேட்கறோம் அப்படின்ட்டு. இது மாதிரியான ஒரு கேவலமான மனநிலையிலிருந்து மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிவர வேண்டும். அது மட்டும் இல்லாம மு.க.ஸ்டாலினோட கடமை என்னன்னா, எதிர்கட்சிகள் ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா அதுக்கு வந்து மதிப்பளித்து அதுக்கு பதில் சொல்வது மு.க.ஸ்டாலின் அவரோட தார்மீக கடமை, தார்மீக உரிமை. கண்டிப்பா வந்து அவர் வந்து அதுக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகளோட அறிக்கைங்கிறது பார்த்தா அவரோட உரிமை தான். அவர்கள் இந்த துறையில இது மாதிரியான பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளோட உரிமை அதை வெளியே சொல்வதற்கு அறிக்கையாக வெளியிடுவதற்கு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது மு.க.ஸ்டாலினோட கடமை அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். உண்மையில பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாலின் வெர்சஸ் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய இந்த மோதல் போக்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா தமிழக அரசியல் களத்திற்கு வந்து நல்லதல்லதான் சொல்லி ஆகணும். இது வந்து மிகப்பெரிய அளவு ஒரு பெரும் பதற்றத்தை உருவாக்குவதற்கான அனைத்து வழிகளையும் ஏற்படுத்தும் தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம வட தமிழகத்தில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எங்கு பிரயாணம் மேற்கொண்டாலும் கருப்பு கொடி காட்டப்படும் அப்படிங்கிற ரீதியில வந்து இப்பெல்லாம் அறிக்கை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இது தமிழக அரசியல் களத்திற்கு நல்லதல்ல. உடனடியாக மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பேச்சுக்கு தார்மீக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் பாமக தரப்பிலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா அவர் அதை செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா வருத்தமாக தெரிவிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா தமிழக அரசியல் களம் முட்டலும் முதலமா தான் இருக்கும். ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் களமா கண்டிப்பா இருக்காதுன்னு நம்ம சொல்லியாகணும்.